முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் பொருளாதார தடை. இந்தியாவுக்கு நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பு மிரட்டல். பாஜக கூட்டணிக்கு வருமாறு உத்தவ் தாக்கரேவுக்கு பட்னாவிஸ் அழைப்பு. ஏக்நாத் ஷிண்டேவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் திடீர் முடிவு. காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை. மோடிக்கு கார்கே, ராகுல் காந்தி கூட்டாக கடிதம். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசுபவர்களுக்கு துன்புறுத்தல். மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணிக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதாக எடப்பாடி அழைப்பு. வஞ்சக வலை என இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் நிராகரிப்பு. வணக்கம். ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என இந்தியாவிற்கு நேட்டோ அமைப்பு மிரட்டல் விடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோவில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மறுபுறம் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். அதை பின்பற்றி நேட்டோ நாடுகளும் தடைகளை விதித்தன. எனினும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை மீறி இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எரிபொருள் இறக்குமதி செய்து வருகின்றன. இந்நிலையில் நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே உக்ரைனுக்கான ஆயுத தேவை குறித்து டிரம்புடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 50 நாட்கள் காலக்கெடுவிற்குள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு புதினை ஒப்புக்கொள்ள இந்தியா, சீனா, பிரேசில் ஆகியவை வலியுறுத்த வேண்டும் என்று கூறினார். அந்த கெடுவுக்குள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வராவிட்டால் பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கிய இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளுக்கு 100% வரி மற்றும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிப்போம் என்று மார்க் ரூட்டே எச்சரித்துள்ளார். புதிய ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனுக்கு விரைவில் பெருமளவு ஆயுதங்களை வழங்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிரம்ப் பாணியில் நேட்டோ தலைவரும் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு தரப்பில் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மகாராஷ்டிராவில் திரு உத்தவ் தாக்கரேவை தமது கூட்டணிக்கு வருமாறு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அழைப்பு விடுத்திருப்பது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால் தாக்கரேவால் தோற்றுவிக்கப்பட்ட சிவசேனா கட்சி கடந்த 2022ஆம் ஆண்டு இரண்டாக உடைந்தது. பால் தாக்கரேவின் மகன் திரு உத்தவ் தாக்கரே மற்றும் தற்போதைய துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் 2 பிரிவுகளாக இயங்கி வருகிறது. தற்போது ஷிண்டே பிரிவு சிவசேனாவுடன் இணைந்து மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸும் திரு உத்தவ் தாக்கரேவும் நேற்று சந்தித்துக் கொண்ட நிலையில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். 2029ஆம் ஆண்டு வரை நாங்கள் உங்கள் பக்கம் வர முடியாது, ஆனால் ஒரு சில வழிகளில் நீங்கள் எங்கள் பக்கம் வரலாம் என்று திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த திரு உத்தவ் தாக்கரே, உங்களுக்கு உணவளித்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்யவில்லை என்றாலும் பேராசைக்காக வேறு இடத்தை தேடுகிறீர்கள் என்றார். மேலும் சட்டப்பேரவையில் குழு புகைப்படம் எடுத்தபோது தனது முன்னாள் ஆதரவாளரும் தற்போதைய துணை முதலமைச்சருமான திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அருகில் அமர்வதை தவிர்த்துவிட்டார். திரு உத்தவுக்கு பாஜக விடுத்த பகிரங்க அழைப்பு மகாராஷ்டிரா அரசியலில் பேசு பொருளாக மாறியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான சட்ட மசோதாவை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே கொண்டுவர வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை மத்திய பாஜக அரசு ரத்து செய்தது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என அதனை 2ஆக பிரித்து யூனியன் பிரதேசமாக அறிவித்தது. காஷ்மீரில் நிலைமை மேம்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் இணைந்து பிரதமர் திரு மோடிக்கு கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அம்மாநில மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர்களின் கோரிக்கை அரசியல் சாசன மற்றும் அடிப்படை ஜனநாயக உரிமை என்று அவர்கள் கூறியுள்ளனர். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் ஏற்கனவே பலமுறை கூறியிருந்ததை தங்கள் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர்கள் வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் இதற்கான மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் லடாக் பகுதியின் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் அதன் வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் லடாக் யூனியன் பிரதேசத்தை அரசியல் சட்டத்தின் 6வது பிரிவில் சேர்க்க வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தியும் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் வலியுறுத்தி உள்ளனர். நாட்டில் பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசுவோர் துன்புறுத்தப்படுவதாக முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார்.
வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, மும்மொழி கொள்கை, தேசிய குடியுரிமை பதிவேடு போன்றவற்றை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்தும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்கமொழி பேசுபவர்கள் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவதாகவும் வலுக்கட்டாயமாக அண்டை நாடான வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள செல்வி மம்தா பானர்ஜி இதை கண்டித்து கொல்கத்தாவில் கொட்டும் மழையில் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கொல்கத்தாவின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று டோரினோ கிராசிங் பகுதியில் நிறைவடைந்த இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு மோடி மேற்கு வங்கத்தில் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. டெல்லியில் வங்காள மக்கள் வெளியேற்றம், ஒடிஷாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கைது போன்ற சம்பவங்கள் மேற்கு வங்கத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சூசகமாக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் 2 கட்சிகளுமே அழைப்பை நிராகரித்துள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள திரு பழனிசாமி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது தங்களது கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என அழைப்பு விடுத்தார். விடுதலை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடுறதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பெரிய கட்சி ஒன்றும் அதிமுக கூட்டணிக்கு வர துடிப்பதாக திரு பழனிசாமி கூறினார். அவரின் கூட்டணி அழைப்பை நிராகரித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என கூறினார். காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு பேசும் எடப்பாடி திரு பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் பேசியதற்கு நேர்மாறாக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததாக விமர்சித்துள்ளார். கடந்த வாரம் கம்யூனிஸ்டுகளையே காணோம் என கூறிய பழனிசாமி இந்த வாரம் கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பதாகவும் குறிப்பிட்ட திரு சண்முகம் RSS எனும் புதைக்குழிக்குள் விழுந்து வெளியேற முடியாமல் அதிமுக சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் சாடினார். எடப்பாடி திரு பழனிசாமிக்கு தங்கள் மீது திடீரென கரிசனம் ஏன் என கேள்வி எழுப்பிய திரு திருமாவளவன் எக்காரணம் கொண்டும் அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் செல்லாது என கூறினார். அவங்க கூப்பிட்டதை நான் போயிருந்தேன்னா என்ன ஆகாவோன்னு இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா நான் போகல, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கொச்சைப்படுத்தும் நோக்கில் அப்படி சொல்கிறாங்க. ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்குனா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகும். அதன் மூலமாக ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மதவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்த அவர் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். இன்று ஆடி மாதம் துவங்கும் நிலையில் அதிக மழை பெய்திருப்பதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் நெல் நடவு செய்யும் பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதம் நெல் சாகுபடிக்கு ஏற்ற காலமாக விவசாயிகள் கருதுகின்றனர். அதன்படி நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் மலை காய்கறி மட்டுமன்றி வாசனை திரவிய பயிர்கள் மற்றும் நெல் சாகுபடியும் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு கூடலூரை ஒட்டியுள்ள குணில் வயல், அல்லூர் வயல், மண் வயல் போன்ற பகுதிகளில் பாரம்பரிய நெல் விவசாயம் செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். கொட்டும் மழையில் டிராக்டர் மூலம் நிலத்தை பண்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த வருடத்தை காட்டிலும் தொடர்ச்சியாக மழை பெய்த நிலையில் நெல் சாகுபடிக்கான முன்களப் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஆடி மாதம் துவங்க உள்ள நிலையில் நெல் விதைகளை விதைக்கும் பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆபத்தான முறையில் பாம்பு பிடிப்பதை தடுக்க வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகளுக்கு வனத்துறை செயலர் திருமதி சுப்ரியா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். வனத்துறை சார்பில் உலக பாம்பு தின நிகழ்ச்சி கிண்டி குழந்தைகள் இயற்கை பூங்காவில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திருமதி சுப்ரியா தமிழகத்தில் பரவலாக காணப்படும் பாம்புகள் என்ற தலைப்பில் சிறு நூல் மற்றும் விழிப்புணர்வு சுவரொட்டியை வெளியிட்டார்.
பாம்பு மீட்பு பணியாளர்களுக்கு மீட்பு கருவிகளையும் வழங்கிய அவர் தொடர்ந்து நாகம் என்ற ஸ்மார்ட் போன் செயலியை வெளியிட்டார். தமிழகத்தில் 142 வகையான பாம்புகள் வாழ்கின்றன. ஆனால் இவை இன்றும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவதாகவும் பாம்பு பண்ணை செயல் தலைவர் திரு பால்ராஜ் தெரிவித்தார். பாய்சன் அது கடிச்சா இறந்துருவாங்க அப்படிங்கிற மெசேஜ் தான் நிறைய பேருக்கு போகக்கூடிய ஸ்னேக் எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் ரீச் ஆகலை. நெகட்டிவ் திங்ஸ் தான் மனுஷ மூளையில் அப்படியே நின்று போச்சு. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதிகம் இல்லை. உலகம் முழுவதும் பாம்புகள் வழிபடப்படும் உயிரினங்களாக இருந்தாலும் அவற்றை சுற்றியுள்ள பல்வேறு புதிர்கள், அச்சங்கள் இன்னும் நீங்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் பாம்புகளின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மறுக்க முடியாதது என்ற திரு பால்ராஜ் அவை வனப்பகுதியின் சமநிலையை பாதுகாப்பதாக கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக கூடலூர், ஓவேலி, ஸ்ரீமதுரை, பாடந்துறை, நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், சேரம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகாவிலிருந்து கூடலூர் வழியாக அத்தியாவசிய பொருட்களை கேரளாவுக்கு ஏற்றிச் செல்லும் கனரக வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை சீரமைக்கப்படாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி வருவதாக கூறும் வாகன ஓட்டுநர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இங்கு கடும் குளிர் நிலவி வருவதுடன் ஒருபுறம் யானைகளின் தொல்லைகள் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறினர். மழை நீடிப்பதால் நகர்ப்புற பகுதியில் இருந்து கிராமப்புறங்களுக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் பகுதியில் சிறுத்தை ஒன்று கால்நடைகளை வேட்டையாடுவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் வனச்சரகத்தில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகள் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடுகின்றன. இதனால் அரைப்பாளையம், ஓங்கல்வாடி போன்ற கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் சிறுத்தையின் நடமாட்டம் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி உள்ளது ஊர்ஜிதமாகி உள்ளது. சிறுத்தையின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் கால்நடைகளை இழந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையை பிடிக்க உடனடி கூண்டு வைக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். கும்பகோணம் பகுதியில் பருத்தி செடியில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் 50,000 ஏக்கருக்கும் மேல் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது. விவசாயிகள் பருத்தி செடிக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சி மருந்து தெளித்து பயிரை காப்பாற்றி வருகின்றனர். ஆனாலும் அதையும் மீறி கும்பகோணம் பகுதிகளில் பருத்தி பயிர்களில் தற்போது மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 1,69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 231 டன் ஏலம் விடப்பட்டது. தரமான பருத்தி குவிண்டால் 7,489 ரூபாய்க்கும், சாதாரண பருத்தி 7,365 ரூபாய்க்கும் விலை போனது. 62, 63, 65 வரலையும் போனது. இந்த வாரத்துக்கான தற்போதைய விலை 72, 73, 74 வரலையும் போயிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு போதுமான விலை பத்தாது. ஒரு 100, 110 வரலையும் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம். தற்போது 72 ரூபா, 73 ரூபா, 74 ரூபா வரலையும் போட்டிருக்காங்க. இது கூடுதலாக விலை எதிர்பார்க்கிறோம் விவசாயிகள். மஞ்சள் நோயானது பூக்கும் முன் செடிகளை தாக்கினால் காய் பிடிக்காமல் போகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதனை ஈடுகட்டும் வகையில் பருத்திக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை சார்பில் 38வது தமிழ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அமெரிக்காவில் செயல்படும் 50க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஃபெட்னா என்று அழைக்கப்படும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை பெயரில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன. தமிழ் மொழி, பண்பாடு, சமூகம் ஆகியவற்றை பேணி வளர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படும் ஃபெட்னா சார்பில் ஆண்டுதோறும் தமிழ் விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள ராலி நகரில் இந்த ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 104 கலைஞர்கள் பங்கேற்ற கும்மி, பெருஞ்சலகை, கட்டைக்கால் ஆட்டம், சிலம்பம், காவடி,
கம்பத்தாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம் மற்றும் பறை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதேபோல் பரதநாட்டியம் மற்றும் இசையின் கலவையாக நடத்தப்பட்ட மருது இருவர் வரலாற்று நாட்டிய நாடகமும் பழந்தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றியது. இதில் ஹங்கேரிய மற்றும் தமிழ் இசை கலைஞர்கள் இணைந்து பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசிசி டெஸ்ட் வீரர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் பூம்ரா, ஜடேஜா ஆகியோர் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். டெஸ்ட் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டது. பவுலர் தரவரிசையில் இந்தியாவின் பூம்ரா 901 புள்ளிகளுடன் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். லார்ட்ஸ் டெஸ்டில் வேகத்தில் மிரட்டிய இவர் 2 இன்னிங்ஸிலும் சேர்ந்து 7 விக்கெட் சாய்த்தார். இப்போட்டியில் சுழலில் அசத்திய தமிழகத்தின் வாஷிங்டன் சுந்தர் 58வது இடத்திலிருந்து 46வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 409 புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கிறார். பேட்டிங் தரவரிசையில் லார்ட்ஸ் டெஸ்டில் சதம் விளாசிய இங்கிலாந்தின் ஜோ ரூட் மீண்டும் நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறினார். மற்றொரு இங்கிலாந்து வீரர் ஹாரி ப்ரூக் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். நியூசிலாந்தின் கனே வில்லியம்சன் 3வது இடத்துக்கு முன்னேறினார். இந்தியாவின் ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், சுப்மன் கில் ஆகியோர் முறையே 5, 8, 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என இந்தியாவிற்கு நாட்டோ அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான சட்ட மசோதாவை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே கொண்டுவர வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணிக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி சூசகமாக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அழைப்பை நிராகரித்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.